ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி வந்து செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஃப்ரண்ட் பிளேட் பர்ஃபெக்டாக வரணும்னா எப்படி மெஷர் பண்ணணும், சென்டர் பிளேட் எப்படி கரெக்டாக எடுக்கணும், நீங்கள் ஃப்ளஃபி பிளேட் செட் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா ஒரு ஃப்ளஃபி பிளேட்க்கு நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ அந்த ஃப்ளஃபி பிளேட்க்கு என்ன மாதிரி ஃபோல்டிங் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃபாக மெஷர்மெண்ட் எடுக்க தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக இன்னொருத்தவங்களுக்கு வந்து ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க முடியுங்க. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு முந்தான போர்ஷன் தான் ப்ரீப்ளீட்க்கு எடுப்போம். ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு 3 ப்ளீட் இல்லை 4 ப்ளீட் எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்துட்டு உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த பார்டரில் மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பின், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து செகண்ட் பின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே வந்து ஷோல்டரில் இருக்கட்டும், இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பார்டர் மட்டும் கொண்டு வந்துட்டு சென்டர் பெலியிலிருந்து ஒரு 10 இன்ச்சஸ் கீழே தள்ளி கரெக்டாக உங்களோட சென்டர் ஆஃப் தை பக்கம் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிங்க. இது செகண்ட் பின். தேர்டு பார்த்தீங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட்டு. நம்ம எப்போவுமே உள் சுற்று பகுதியை ஒரு சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ஸோ லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்டுக்கு நேராக இருக்கிற அந்த போர்ஷனில் வந்து தேர்ட் பின் பண்ணிக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 முக்கியமான ஒரு மெஷர்மெண்ட் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பல்லு ப்ளீட்க்கு நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிறோம். நீங்கள் வந்து அதிகமான ப்ளீட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்ததுன்னா நாங்கள் உள்ள அதாவது பார்டர் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராடாக வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டாப்பில் மட்டும் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இருக்கிற கீழே பாட்டம் வரைக்கும் எடுக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே அந்த கண்டினியூட்டியாக 1 by 1 உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதனோட லிங்க் வந்து நான் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக லிங்க் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லா ப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்த இப்போ 8 ப்ளீட்டாக இருந்தாலும் சரி இல்லை 10 ப்ளீட்டாக இருந்தாலும் சரி எடுத்த ப்ளீட்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஷோல்டர் பின் வர வரைக்கும், அதாவது நீங்கள் எவ்வளோ ஹைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வர வரைக்கும் நீங்கள் அயர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ சில பேருக்கு வந்து வீடியோஸ் பார்ப்பீங்க, பட் சின்ன சின்ன டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தால் பெட்டர்ன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாகவே ஜாயின் பண்ணலாங்க. மார்க்கெட்டிங் ஐடியாஸ், பிஸ்னஸ் ஸ்கோப்ஸ் ஐடியாஸ், மெஷர்மெண்ட் 4 டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட ரொம்பவே கன்வீனியன்ட் டைமில் உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தேவைப்பட்டதுன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் இல்லை இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் இருக்கிற டவுட் போர்ஷன் வந்தாச்சு, அதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டு. ஸோ இது எப்படி வந்து நம்மளோட பர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும், அது எந்த அளவில் இருந்துன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த டாப் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து கீழே வந்துட்டு ஒரு 13 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 13 இன்ச்சஸ்லேருந்து கிராஸில் வந்துட்டு உங்களோட பர்ஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஹாஃப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் ப்ளீட்டோட பொசிஷன். இல்லை எங்கிட்ட மெஷர்மெண்ட் டேப்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேபிளோட எட்ஜில் உங்களோட ஒரு கை அளவுக்கு வச்சுட்டு ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் உடம்பாக இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஜான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீட்டாக டாப் டு பாட்டம் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குங்க. ஸோ இது அப்படியே இன்னொரு போர்ஷனாகவும் நீங்கள் அயர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து சென்டர் பிளேட் தான். ஸோ சென்டர் பிளேட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து ப்ளீட் எடுக்கிறது ஒன்று, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு எடுக்கிற ப்ளீட் ஒன்று. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைட் டு லெஃப்ட் சைடு தான் ப்ளீட் பண்ண போகிறேன். அப்படி நீங்கள் ரைட் சைட் ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கிற ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து எப்போவுமே ப்ராடாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கடுத்து எடுக்கிற ப்ளீட் எல்லாமே வந்து அந்த ஃபஸ்ட் எடுத்த ப்ளீட்லேருந்து ஹாஃப் இருக்கணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா தான் நீங்கள் வந்து ஆஃப்டர் நீங்கள் அயனிங்க்கு அப்புறம் வேர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல ஒரு வி ஷேப்பில் நல்லா வந்து ஒரு ஃப்ளஃபியாக ரொம்ப அழகாக நிற்கும். ஸோ அதுக்கான டிப்ஸ் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் எப்போவுமே வந்து கொஞ்சம் ப்ராடாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து லெஃப்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லெஃப்ட் சைடு எடுக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு ரைட் சைடு வர்றப்போ
அந்த கடைசி ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டாப்பில் மட்டும் எடுத்ததுக்கப்புறமா ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே டேபிளில் வந்துட்டு நம்ம அந்த எட்ஜு வரைக்கும் நம்ம ஃபால்ஸ் சைடு வரைக்கும் நம்ம ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டேபிளில் போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நம்ம சோலோவாக இருக்கையில் வந்துட்டு ப்ளீட் எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளஃபி ப்ளீட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்மளே வந்து இந்த சென்டர் ப்ளீட் எடுக்கிறது ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டாப்பில் வந்து 2 பெக் வச்சு செட் பண்ணிவிட்டு இப்போ எட்ஜில் அந்த ஃபால்ஸ் இருக்கிற போர்ஷனில் வந்து இப்படி ஒவ்வொரு லேயராக நம்ம எடுத்தோம்னா நம்ம டாப்பில் எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்துருக்கோமோ அவ்வளோ ப்ளீட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ஃப்ளஃபி ப்ளீட் செட் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா ப்ளீட்ஸை வந்து ரொம்ப போட்டு புஷ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு நீட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சு செட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் டாப்புக்கு வாங்க. இப்போ அந்த சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதாவது இது வந்து இப்போது நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரெட்டிங் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட ஸ்ப்ரெட்டிங் வந்து எவ்வளோ சிஎம் அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். இப்போ 1 cm இருக்கலாம், இல்லை 0.5 cm இருக்கலாம். ஸோ அதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா ப்ளீட்டுக்கு இருக்கிற கேப் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இப்படி பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துல வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி கீழே வந்து ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு போர்ஷனாக அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இந்த டாப் போர்ஷன் மட்டும் நம்ம ஃபுல்லாக வந்து அயன் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் இந்த சாரீக்கு, அதாவது நீங்கள் பண்ணுற சாரீக்கு வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாட்டமில் வந்து நீங்கள் அயன் பண்ணக்கூடாது ப்ளீட்ஸ் மேலே. இன்கேஸ் சில பேர் வந்து சாரீ வந்து யூஸ்டு சாரீ பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ப்ளீட் செட் பண்ணிங்கன்னா ஃப்ளஃபி நிற்காது. அதனால் ஒரு டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாரியை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு அயன் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் வந்து புது சாரீக்கு கூட அயன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த கோடு கோடாக தெரியும் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட் வந்து நீங்கள் எட்ஜஸில் அந்த ஃபால்ஸ் இருக்கிற சைட் வந்து எடுத்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இருந்தது காட்டிலும் இப்போ ஃப்ளஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம டாப்பில் பண்ண மாதிரி அயனிங் வந்து ஃபுல்லாக ப்ளீட் மேலே பண்ணக்கூடாது. ஸோ ப்ளீட்டுக்கு ஆப்போசிட்டில் சைடில் தான் பண்ணணும். அதாவது நீங்கள் இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற இந்த போர்ஷனில் ப்ளீட் பண்ணாமல் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் அயன் பண்ணணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நீங்கள் வந்து அயன் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளஃபினஸ் வந்து ரொம்ப அழகாக விசிபிளாக தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து கேர்லரோ இல்லை ஸ்ட்ரைட்னரோ எதுவுமே தேவைப்படல. ஸோ சாரியோட சென்டர் ப்ளீட் மட்டும் ஃபஸ்ட்டு அயன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளீட் வந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஃப்ளஃபி ப்ளீட் சென்டர் வந்து வரும் உங்களுக்காக. ஸோ இது வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாரீஸோட ஃப்ளஃபி வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் இது ஒரு ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் கிளைண்ட்டுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளஃபினஸ் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே வந்து மெத்தடில் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ முந்தான போர்ஷன் வரைக்கும் கூட சேம் நம்ம எப்படி வந்து பாக்ஸ் ஃபோல்டுக்கு வந்து முந்தான போர்ஷன் கொண்டு வருமோ அதே மாதிரி கொண்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த போர்ஷனையும் ஒரு ஃபோல்ட் பண்ணி மடிப்போல். ஸோ அதே பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் காமன் பாக்ஸ் ஃபோல்டுக்கும் ஹேங்கர் ஃபோல்டுக்கும். இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்துகிட்டு சாரியோட லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி கொண்டு வாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்துட்டு கரெக்டாக நம்ம அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டோட ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த ஹேங்கர் அப்படியே கொண்டு வந்துட்டு சாரியை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து எப்படி பாக்ஸ் ஃபோல்டுக்கு வந்து சாரியை வந்து அதாவது சாரியை அப்படியே ஃபோல்ட் பண்ணி திருப்புவோமோ ஸோ அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த எட்ஜில் மட்டும் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஹேங்கர் ஃபோல்ட்லேருந்து சாரீ எதுவுமே நழுவி விழுகாது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த
சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு இந்த ஃப்ளஃபி சென்டர் ப்ளீட்க்கு இந்த மாதிரி ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும்.